صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை அல் குர்ஆன் அல் ஹதீஸின் அடிப்படையிலே தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். மனிதர்கள் தங்களுக்கு மத்தியிலே சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அமானிதம் என்பதாக சென்ற தொடர்களிலே நாம் பார்த்தோம். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களை போன்று இறைவனால் படைக்கப்பட்ட பறவைகளாக இருக்கட்டும், கால்நடைகளாக இருக்கட்டும், நீந்துவன போன்ற மீன் இனமாக இருக்கட்டும், இவைகளுக்கும் சில கடமைகளை செய்வது நம் மீது அமானிதமாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஹதீஸின் மூலமாகவும் இந்த சமுதாயத்திற்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். எனவே மனிதர்களுக்கு மட்டுமின்றி மனிதன் அல்லாத மற்ற ஜீவராசிகளுக்கும் செய்ய வேண்டிய சில அமானிதங்கள் என் மீதும் இருக்கிறது, மற்ற மனிதர்கள் மீதும் இருக்கிறது என்பதை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனுடைய 6வது அத்தியாயம் சூரத்துல் அன்ஆம். அன்ஆம் அப்படின்றாலே கால்நடைகள் அப்படின்னு அர்த்தம். அந்த கால்நடை என்ற அத்தியாயத்தில் 38வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி வலா தாயிரின் யதீரு பி ஜனாஹைஹி இல்லா உமமுன் அம்சாலுக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பாருங்கள். இது போன்ற வார்த்தைகள் வேறு எந்த வேத நூல்களிலும் நிச்சயமாக காண முடியாது. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? வமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி, பூமியில் வாழக்கூடிய எந்த உயிரினமாக இருந்தாலும், அது கால்நடைகள், ஆடு மாடாக இருக்கட்டும், குதிரை கழுதையாக இருக்கட்டும், காடுகளில் வாழக்கூடிய சிங்கம் புலியாக இருக்கட்டும், எந்த கால்நடையாக இருந்தாலும், வலா தாயிரின் யதீரு பி ஜனாஹைஹி, தமது இறக்கைகளால் பறந்து செல்லக்கூடிய பறவைகளாக இருந்தாலும், இல்லா உமமுன் அம்சாலுக்கும், அவைகளும் மனிதர்களே உங்களை போன்று ஒரு சமுதாயங்களே என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். மனிதர்களுக்கு மத்தியில பெற்றோர் பிள்ளைகள், கணவன் மனைவி, உடன்பிறப்புகள் இவைகள் இருப்பதை போன்று மற்ற ஜீவராசிகளுக்கு மத்தியிலும் பெற்றோர் பிள்ளைகள், உடன்பிறப்புகள் என்ற ஒரு உள்ளுணர்வு என்ற எண்ணம் அவைகளுக்கும் உண்டு. அதனால்தான் ஒரு பாம்பு குட்டி போட்ட பின்னால அந்த தாய் பாம்பின் பக்கம் யாருமே நெருங்க முடியாது. ஒரு பூனை குட்டி போட்டால் அந்த குட்டியை தூக்குவதற்காக பூனையை வளர்ப்பவர் சென்றாலும் கூட தன் குட்டியை ஏதோ செய்ய போகிறார்களோ என்று நினைத்து கொண்டு அந்த தாய்ப்பூனை நம் மீது சீறி பாயும் பார்த்து வருகின்றோம். அப்ப நமக்கு என்னென்ன எண்ணங்கள் இருக்கிறதோ, உணர்வுகள் இருக்கிறதோ, இவைகள் அனைத்தும் மனிதன் அல்லாத மற்ற ஜீவராசிகள், அது நீந்துவன, பறப்பன, ஊர்ந்து செல்வன, எவைகளாக இருந்தாலும் அவைகளுக்கும் உண்டு என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய இந்த 6:38வது வசனம் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. நம்மை இறைவன் எவ்வாறு படைத்தானோ அவ்வாறே அவைகளையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான்.
நாமெல்லாம் ஒரு துளி விந்தின் மூலமாக படைக்கப்பட்டோம். அவைகளும் அப்படித்தான். ஒரு துளி விந்தின் மூலமாகத்தான் பறவைகள், கால்நடைகள், மீன்கள், நீந்துவன எல்லாமே படைக்கப்பட்டது என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றவர்கள் இந்த வசனத்திற்கு தெளிவான ஒரு விளக்கத்தை தந்து கொண்டிருப்பார்கள். அருமையானவர்களே, அது மட்டுமல்ல, மனிதர்களிலே வீரன் இருக்கின்றான், கோழை இருக்கின்றான், தர்ம சிந்தனை உடையவன் இருக்கின்றான், கஞ்சன் இருக்கின்றான், தாராள மனப்பான்மை உடையவன் இருக்கின்றான். இது போன்றுதான் தந்திரக்காரன் இருக்கின்றான், ஏமாற்றுக்காரன் இருக்கிறான், பொய் சொல்லக்கூடியவன் இருக்கின்றான், அபகரிக்கக்கூடியவன் இருக்கின்றான், திருடக்கூடியவன் இருக்கின்றான். இதை போன்றே அல்லாஹ் திருக்குரானில் சொல்வதை போன்று அவைகளும் உங்களைப் போன்று ஒரு சமுதாயம், சமூகம் என்று சொன்ன காரணத்தினால் மனிதன் அல்லாத மற்ற ஜீவராசிகளிலும் வீரன் இருக்கிறது. சிங்கம் வீரத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள். பலசாலி இருக்கின்றது. யானையை பலமுள்ள ஒரு கால்நடைக்கு, ஒரு மிருகத்திற்கு ஒப்பாக்குவார்கள், ஒரு உயிரினத்திற்கு ஒப்பாக கூறுவார்கள். தந்திரத்திற்கு நரியை சொல்வார்கள், ஏமாற்றுவதற்கு காகத்தை சொல்வார்கள். இப்படியாக மனிதர்களிலே இந்த குணங்களை கொண்டிருப்பவர்கள் வாழ்வதை போன்று மனிதன் அல்லாத மற்ற ஜீவராசிகளிலும் இந்த மாதிரியான குணங்களை கொண்டவர்கள். காகத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு உணவு பண்டம் கிடைத்தால் தான் மட்டும் அதை சாப்பிடார். கா 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 என்று கத்தி எல்லா காகங்களையும் ஒன்று சேர்த்து அவைகள் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு வாழக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு பார்த்து வருகின்றோம். இதுபோன்று மனிதர்களும் ஒன்றுபட்டு வாழக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதான் இல்லா உமமுன் அம்சாலுக்கும், நமக்கு மத்தியிலே ஒற்றுமையை எவ்வாறு குலைப்பது கூடாதோ அதுபோன்றுதான் ஜீவராசிகளுடைய ஒற்றுமையை குலைப்பதும் கூடாது. ஒன்றுபட்டு வாழ்வதற்கு நாம் என்னென்ன முயற்சிகள் செய்கிறோமோ அது எவ்வாறு குலைப்பது கூடாதோ அது போன்றுதான் மனிதன் அல்லாத மற்ற ஜீவராசிகள் ஒன்றுபட்டு வாழ்ந்தால் அந்த ஒற்றுமையை குலைப்பது நம் மீது கூடாது, தடை செய்யப்பட்ட காரியம் என்பதையும் இந்த வசனத்திற்கு தெளிவான விளக்கத்தை நமக்கு தந்து கொண்டிருப்பார்கள். அருமையானவர்களே, மனிதர்கள் மீது நாம் இரக்கப்படுவதை போன்று மற்ற ஜீவராசிகள் மீதும் இரக்கப்படுவது நம் மீது கடமை என்பது மட்டுமல்ல, அது அமானிதம் என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ரின் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவுத் என்ற நூலிலே 4941வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அர்ராஹிமூன யர்ஹமுஹுமுர் ரஹ்மானு, இரக்கம் உடையவர்கள், கருணை காட்டக்கூடியவர்கள். யாரின் மீது? ரசூலுல்லாஹ் அதை குறிப்பிட்டு சொல்லல. அப்ப நம்ம யாரின் மீதெல்லாம் இரக்கம் காட்ட வேண்டும்? மனிதர்கள் மீது, கால்நடைகள் மீது, ஊர்ந்து செல்லக்கூடிய பாம்பு போன்றவைகள் மீது, பறந்து செல்லக்கூடிய பறவைகள் மீது, நீரில் நீந்தி செல்லக்கூடிய மீன்களை போன்று இவைகள் மீதெல்லாம் நாம் இரக்கம் காட்ட வேண்டும். எப்படி இரக்கம் காட்டுவது? அதையும் மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டும். அப்ப யார் யாரின் மீது இரக்கம் காட்ட வேண்டுமோ அவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்கள் யர்ஹமுஹுமுர் ரஹ்மான், அவர்கள் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டுகின்றார். அரிசில் அமர்ந்திருக்கின்ற இறைவன் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் மீது யார் இரக்கம் காட்டுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இர்ஹமு அஹ்லல் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமாயி, பூமியில் உள்ளவர்கள் மீது, பூமியில் உள்ளவைகள் மீது. எனவேதான் பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய எதற்கும் நாம் அநீதம் செய்வது கூட. ஒரு மரத்தின் கிளைகளை தேவையில்லாமல் வெட்டுவது, இலைகளை கிள்ளி கிள்ளி கீழே போடுவது, கிளைகளை வெட்டுவது, சேதப்படுத்துவது, தேவையில்லாமல் மரத்தை வெட்டுவது, இதுவெல்லாம் தடை செய்யப்பட்ட காரியங்கள். அவைகளுக்கு தண்ணீர் ஊற்றி நாம் வளர்க்க வேண்டும், அது நம் மீது அமானிதம்.
கோடை காலங்களில் நமக்கு தண்ணி குடிக்க முடியாமல் இருக்க முடியாது, என்ன பாடுபடுவோம். அந்த மாதிரி தான் ஒரு மரம் கோடை காலத்தில் தண்ணீருக்காக வேண்டி தவிக்கும். அந்த நேரத்தில் நாம் தண்ணீர் ஊற்றினால் அது நம் மீது அமானிதம். ஊற்றுவது அமானிதம், மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ்ல ஏகப்பட்ட செய்திகள் கிடைக்கிறது. அப்ப இரஹமு மன்ஃபில் அர்தி இரஹமுக்கும் மன்ஃபிஸ் ஸமாயி, பூமியில் உள்ளவைகள் மீது உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானில் உள்ளவர் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். எனவே மனிதர்கள் மீது நாம் செலுத்தக்கூடிய அமானிதத்தை போன்று மனிதன் அல்லாத மற்றவைகள் மீதும் நாம் செய்ய வேண்டிய அமானிதங்கள் உண்டு என்பதைத்தான் இந்த குர்ஆனுடைய வசனமும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடர்களில் இது சம்பந்தமாக விரிவாக நாம் பேசுவோம். யார் யாருக்கு என்னென்ன அமானிதங்கள் செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவைகளை செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد